ஹலோ, லஞ்ச் காம்போவில் உங்கள் கூட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி என்னென்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்ட சாம்பார். இது கூடவே வாழைக்காய் வறுவல். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அரை கப்பு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இது கூடயே 3 பல் பூண்டு, 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய். பொதுவாக இந்தியர்களுக்கு குடல் புற்றுநோய் கம்மியாக வர்றதுக்கு காரணம் அவங்க அடிக்கடி சாம்பார் சாப்பிட்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தா டாக்டர் வீடியோவில் சொல்கிறது கேட்டேன். இப்போ நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது மட்டுமே ரீசன் கிடையாது, சாம்பாரை முறைப்படி செய்கிறதும் கூட ஒரு ரீசன் தான். இது கூடவே 4-5 வெந்தயம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சீரகம், இது கூடவே கொஞ்சம் பெருங்காயம். இந்த மாதிரி பூண்டு, பெருங்காயம், விளக்கெண்ணெய், சீரகம் இதெல்லாம் சேர்க்குறது கூட ஒரு காரணம். இது இல்லாமல் ஒரு தக்காளி பழத்தை முழுசாக அது கூட சேர்த்துக்கிறேன். அது கூடவே சாம்பாருக்காக நறுக்கி வச்ச வெங்காயத்தில் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் குக்கரில் வச்சு அட்லீஸ்ட் ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். கொஞ்சம் புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் புளி கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த டைட்டில்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கலந்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பூண்டை இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதுக்கு பொடின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு. ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கடுகு, வெந்தயம், உளுந்தப்பருப்பு, சீரகம், மிளகாயை கிள்ளி இதில் சேர்த்துக்கணும். இது கூடவே தட்டி வச்சுருந்த பூண்டையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கலந்து ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினவுடனே இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பிஞ்சு முருங்கைக்காவாக இருக்கனால இது கூட வணக்கிக்கிறேன். கொஞ்சம் முத்தின முருங்கைக்காயாக இருந்துச்சு அப்படின்னா பருப்போடு சேர்த்து வேக வச்சோம்னா நல்லாயிருக்கும். பட் இந்த முருங்கைக்காயை நான் பருப்போடு சேர்த்து வேக வச்சேன்னா அது சுத்தமாக அது எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும். கத்திரிக்காய் எப்பயுமே கடைசியாக தான் கட் பண்ணி வைக்கணும். இல்லை நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னா அதை தண்ணியில் போட்டு வைக்கணும். வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னா அது கருப்பாயிரும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பொடியில் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த உப்பு காய்களுக்கும் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணும், உப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மூடி வச்சிடுறேன். ஏன்னா காய்கறி அட்லீஸ்ட் ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா தான் இதில் நம்ம மற்ற பொருட்களை சேர்க்க முடியும். ஸோ இப்போ காய்கறி வெந்துட்டு இருக்கட்டும். இதே சமயத்தில் குக்கரில் வச்சுருந்த பருப்பு 2 விசில் வெந்து வந்தனால இப்போ ஒரு ஹேண்ட் மிக்சரை வச்சு இது நல்லா நைஸாக கடைஞ்சிக்கிறேன். இந்த பூண்டு, தக்காளி எல்லாமே இதில் அரைச்சிடுவேன். இப்போ காயை எடுத்து பார்த்தோன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு, முழுசாக வேகலை. ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த பருப்பு தண்ணியிலே இன்னும் கொஞ்சம் நேரம் காய் வெந்துச்சு அப்படின்னா அதோடய டேஸ்ட் இன்னும் கொஞ்சமே நல்லாயிருக்கும். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு சாம்பார் கெட்டியமாக சாப்பிட பிடிக்கும், சில பேர்த்துக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் பிடிக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் பிடிக்கும், அதனால் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பு தண்ணி கொதிச்சு வந்தோடனே இந்த ஸ்டேஜில் மாங்காவை ஆட் பண்ணிக்கிறேன். மாங்காய் முன்னாடியே ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லுமே குழஞ்சு போயிடும். நான் இப்போ கரைச்சி வச்சுருந்த புளியும் தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே மாங்காய் சேர்க்கும்போது புளி தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாங்காயிலும் புளிப்பு இருக்கும், இதுலேயும் புளிப்பு அதிகமாக இருக்கும்போது சாம்பார் ரொம்ப புளிப்பாக இருக்கும். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 காய் எடுத்திருக்கேன். இந்த 2 காயும் பார்த்திங்கன்னா கெட்டியமாக இருக்கணும்.
அதே மாதிரி எல்லோவாக இருக்கக்கூடாது, ஃபுல்லுமே க்ரீனாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்தோம்னா தான் இந்த வறுவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய் பொறுத்த வரைக்கும் மேலே வந்து நார் மாதிரி இருக்கும். அதை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு பண்ணால் தான் சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி அது வாயிலே வந்து ஒரு மாதிரி தட்டுப்படும். அதனால் இந்த காயோட நாரெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடுறேன். 100% எடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 90-95% எடுத்தாலே போதும். இந்த காயை இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே வாழைக்காய் அதே மாதிரி கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கணும். கட் பண்ண உடனே வெளியில் வச்சுருந்தா கருத்து போயிடும். இப்போ ஒரு சாஸ்பேனில் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம். இந்த காய் வந்து கொஞ்சம் வாயுத்தன்மை அதிகமாக இருக்கிற காய். அதனால் பூண்டை வந்து தட்டி இது கூட சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த காயை இதில் போட்டுட்டு இது நல்லா வேகிற அளவுக்கு மூடி வச்சிடுறேன். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றி இருக்கணும். இப்போ இரும்பு தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா இது நல்லா ரோஸ்ட்டாக வரும். நான் அந்த மாதிரி போட்டு 2 சைடு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இன்றைக்கி லஞ்ச் காம்போவில் இந்த ரெசிபி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.